அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு லெசன் வைஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனாலும் அல்லது முடியாமல் இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். அதனால் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். மேக்னடோசோம் என்றால் என்ன? இது எல்லாமே பயோபாட்னி கொஸ்டின்ஸ் தான். நீரின் பண்புகள் 2 எழுதுக. இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியோட முக்கியத்துவம், ஸ்க்ளீரங்க எமம் மற்றும் தக்கிடு ஏன் இறந்த செல்களாக காணப்படுகிறது, வேறு ஏறுகொடி எவ்வாறு தண்டு ஏறுகொடியிலிருந்து வேறுபடுகிறது, இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இஎம்பி வழித்தடத்தின் பாஸ்பேட் இரணம் மற்றும் பாஸ்பேட் நீக்கம், சரிங்களா? இதுவும் புக் பேக்கில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிளக்டோஸ்ட்ரில். இது எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. நமக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் தான் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தாவர செல்லோட நுண்ணமைப்பை படம் வரைந்த பாகம் குறி, மறைமுக செல் பகுப்பையோட முக்கியத்துவம், தொடர்ந்து பகுப்படியும் திசு ஆக்கு திசுவாகம் பக்காக்க திசுவோட செயல்பாட்டை தொடர்புபடுத்து, சைட்டோகைனினோட வாழ்வியல் விளைவு நமக்கு 5 மார்க்ஸ்லுமே கேட்கலாம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் காஞ்சியோஸ்பெர்முக்குள்ள வேறுபாடு படிச்சிருப்பீங்க. அதே போல் பேபேசி குடும்பத்தோட பொருளாதார முக்கியத்துவம் நம்ம எப்பயுமே கலைச்சொற்கள் கொஸ்டின் படிச்சிருப்போம். இந்த மாதிரியும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் சேஞ்ச் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்க்குறப்ப ஒரு 4-5 டைட்டில் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருங்க. மோஸ்ட்லி எல்லா இதுலேயுமே மெடிசனல் வேல்யூ இருக்கும். அதே போல் எல்லா இதுலேயுமே உணவுக்காக பயன்படும். இது எல்லாமே காமனான ஃபியூச்சர்ஸ். இதை நான் மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது ஈஸியாகவே தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்தல. அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ்பெர்மில் பூச்சி உணவு முறை, அதுக்கடுத்து கிளைகாலிஸோட படிநிலை, இது எல்லாமே பயோபாட்னி கொஷின்ஸு. அதுக்கடுத்து பயோசாலஜியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சுடர் செல்லு, நாங்குல் கட்டி, வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுவது என்ன, நிணநீர் என்றால் என்ன, டெட்டனி எவ்வாறு ஏற்படுகிறது, அரக்குப்பூச்சியோட பொருளாதார முக்கியத்துவம். நீங்கள் நம்ம அப்லோட் பண்ண அந்த கொஷின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். இதில் அனைத்து கொஷினும் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து யானைகளும் வனவிலங்குகளும் மனித வாழ்விடத்திற்கு நுழைய காரணம் என்ன, மீன் தன்மை நாரிழர்களை மீள்தன்மை இணைப்பு திசையிலிருந்து வேறுபடுத்துக, வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு என்றால் என்ன, சீர்நிறுகத்தை நீள்வெட்டு தோற்றம் படம் வரைந்து பாகம் குறி, குருட்டுப்புள்ளி என்றால் என்ன, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முதுகு நாணிகளோட பொது பண்பு அல்லது கொஷினில் தவளையோட உணவு மண்டலம். தவளையை பற்றி ஒரு கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எப்பயுமே ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இதய இயக்க தூண்டல், தோற்றம் மற்றும் பரவலை விவரி, கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த ஒளிவிலகல் குறைபாடு, இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு செகண்ட் ரிவிஷன் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.